ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரன் மூலத்திரிவோன ஆட்சி வீடு, ஒரு ஆண் ராசி, காற்று ராசி. சித்திரை 3 4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1 2 3 நட்சத்திர பாதங்கள் அடங்கிய மண்டலம். துலாம் ராசி சாட்சாத் மகாலட்சுமியோட அம்சம். ராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமியோட சகோதரர், மகாலட்சுமியோட அம்சம்தான். ஸோ துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ராசி ரீதியாக மகாலட்சுமி வணங்கணும். ராசி அப்படின்னா மனம், உடல். நம்ம மனதுக்கும் உடலுக்கும் உள்ளதாக ராசி. இந்த வீடியோ பதிவை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோ பதிவு துணை இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும். நான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பிறந்த ராசி, லக்கணம், லக்கணத்துக்கும் ராசிக்குள்ள தொடர்புகள், அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய எந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்க, அதுக்கு எந்த கடவுளை வணங்கணும், அதுபோக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அவயோகி கடவுள்கள், அவயோகி கிரகங்கள். கடவுளில் அவயோகி கிடையாது, கிரகங்கள் அவயோகி இருக்குது. அப்படிப்பட்ட அவயோகி கிரகத்துக்கு எந்த கடவுளை வணங்கினா பிரச்சனை சரியாகும். இதை பற்றி முக்கியமான தகவல்லாம் சொல்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை கூட ரெக்கார்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. சில நேரங்களில் சில தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா அது உங்களுக்கு துணை நிற்கும். அப்படி பார்க்கும்போது ராசிக்கு மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வணங்குறது ராசியை காக்கும். ராசினா நான் சொன்ன மாதிரி மனம், உடல். மனம், உடல் எப்படி சார் அப்படின்னா, உடல், இந்த உடல் தான் நம்மளை அடையாளப்படுத்துறது. சரியா நேர்களே? இன்னாருன்னு சொல்கிறதுக்கு இந்த உடல் தான். அங்கே அடையாளங்கள் உடல். அடுத்து மனம், நினைப்பு. இதை செய்வா அதை செய்வான்னு நினைக்கிறது தான். ஸோ ராசிக்கும் ஜனன ஜாதகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, சுவாதியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். துலாம் ராசி மேச லக்கணம். மேச லக்கணம்னா செவ்வாய் தான் லக்கணாதிபதி. மேச லக்கணத்துக்கும் துலாம் ராசிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. எதிர் வீடுகள், 180 டிகிரி, ஒரு ஈர்ப்பான அமைப்பு தான். சுக்கிரன் செவ்வாய் ஒரு நல்ல அமைப்பு தான். இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை இப்படி போகும். தசாபுத்திகள் அடுத்தடுத்து நடக்கும். இந்த தசாபுத்தி லக்கண ரீதியாக தான் பலன் கொடுக்கும். அதுதான் ஜோதிடம். ராசிக்கு பலன் கொடுக்காது. ஆனால் ராசியில் உள்ள நட்சத்திரத்திலேருந்து தான் தசாபுத்தி ஆரம்பிக்கும். ஆனால் லக்கண ரீதியாக தான் பலன் கொடுக்கும். மேச லக்கணத்திலிருந்து 1ஆம் வீடு, அதுலேருந்து கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கொடுக்கும். இப்போ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஒருத்தருக்கு புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். புதன் மேச லக்கணத்துக்கு அவயோகி, ஆகாத கிரகம். அதனால் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க புதன் திசை நடக்கும்போது புதனை வழிபடணும். அதுபோக துலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்க மேச லக்கணத்துக்குரிய முருகப்பெருமானை வழிபடணும். மேச லக்கணத்துக்கு ஆகாத கடவுளை வழிபடணும். நமக்கு ஆதரவு கொடுக்குறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க நமக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ஆதரவு எப்போயுமே இருக்கும். ஸோ ஒரு குழந்தை அம்மா அப்பா கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தாய் தாப்பா எப்போதுமே குழந்தைக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. தான் குழந்தை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம உடன் பிறந்தவர்கள், நெருங்கிய வட்டை எல்லாமே நம்ம நல விரும்பியாலாம் இருப்பாங்க. நமக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எங்கே இருப்பாங்கன்னா, சொசைட்டியில் இருப்பாங்க, சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, நம்ம சம்மந்தப்படுற காரியத்தில் சில பேர் இருப்பாங்க. எதிர் தரப்பில் இருக்கிறவங்களாம் நமக்கு ஆகாதவங்க. நம்ம வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க, நமக்கு எதிராக எதனால் செய்கிறவங்க, இவங்க தான் நமக்கு ஆகாதவங்க, எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த எதிரிகளை உருவாக்குறது தான் அவயோகி. சரியா? அது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அவயோகி கிரகங்கள் இருக்குது. அந்த அவயோகி கிரகங்களுடைய கடவுள்களை கும்பிட்டுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சூட்சுமம் என்னென்னா, நம்ம எதிரியோட கை தாழ்ந்து போகணும், எதிரி வீக்காக போகணும். அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையான சில கடவுளை வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மொத்தம் 3 கடவுளோட அனுக்கிரம் வேணும். துலாம் ராசியில் பிறந்துட்டீங்க. ராசிங்கிறது மதி, ஜென்மம். அதைத்தான் ஜென்ம ராசிங்கிறாங்க. அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க. ஜென்மம்னாலே ராசி தான். அப்போ லக்கணம்ங்கிறது என்னென்னா, அது விதி. லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். இந்த லக்கணத்தில் தான் நீங்கள் பிறக்கணும்னு அந்த கர்மா கரெக்டாக உட்காரும். லக்கண புள்ளி. போன பிறவியில் செஞ்ச கர்மா இந்த பிறவியில் இந்த ராசி மண்டலத்தில் ஒரு இடத்துல கீழ்வானத்தில் சூரியன் உதயமாகும்போது ஒரு இடத்துல அந்த லக்கணம் சுற்றிக்கிட்டே இருக்கும். 360 டிகிரியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த லக்கணத்தில் எந்த புள்ளியில் அது உட்காருதோ அதான் லக்கணம். உங்கள் உயிர், ஆத்மா, ஜீவன். அந்த ஆத்மா ஒரு உடலுக்குள்ளே போய்
உடலுக்குள்ளே போய் அது ஒரு உயிராக உருவாகி வெளியே வர்றது தான் லக்கணம். லக்கணங்கிறது வந்து என்ன, அந்த ஒளி தான் லக்கண ஒளி, அந்த உயிர் ஆத்மா ஜீவன். அதிலிருந்து தான் 12 வீடு பிரியுது. லக்கணங்கிறது 1வது வீடு ராசி மண்டலத்தில், 2ஆம் வீடு தனஸ்தானம், 3ஆம் வீடு தைரியஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி ரணருணர் ஸ்தானம், 7ஆம் ஸ்தானம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானம். ஸோ இப்படி ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே 12 கட்டத்திலையும் இருக்குது. அதை தான் ராசி மண்டலம்னு சொல்கிறோம். அந்த ராசி மண்டலத்துக்கு வந்து லக்கண ஒளி தான் எல்லா கட்டத்துக்குமே வந்து ஒளியை கொடுக்குது. லக்கணம் ஒருத்தருக்கு வளர்த்து இருந்துச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ ராசி என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. ராசி ஜென்ம ராசி. லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரு தொடர்பை கொடுக்கும். உயிர்னு ஒன்று இருக்குது, அதை பாதுகாக்கிற உடல் தான் ராசி. உயிரை பார்க்க முடியாது, ஆத்மா. அது நம்ம ஒரு ஜீவன் இறந்துருச்சுன்னா அந்த உடலுக்கு தான் அழிவு, உயிருக்கு அழிவு கிடையாது. அது இன்னொரு உடலில் போய் சேர்ந்துடும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும். அது நல்ல புண்ணிய காரியங்கள் பிறந்துருந்துச்சுன்னா, பெண் இருந்ததுன்னா அந்த ஆத்மா உடனே இன்னொரு உயிருக்கு போயிடும், இன்னொரு உடலுக்குள்ளே போய் உயிராயிரும். அது சரியாக பண்ணலைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆத்மா சாந்தி அடையலாம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு உயிரை இறந்த பின்னாடி இந்த ஆத்மா சாந்திப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் பண்ணுறாங்க. ஓகே நேரில் இப்போ தொட்டு பேசினோம்னா நம்ம கொஞ்சம் தூரமாக போயிடுவோம். ஆனால் இதெல்லாம் உள்ளது தான் மனித வாழ்க்கையில், இந்த பிறவியில் வந்து உள்ளது தான். பிறப்பு முதல் இறப்பை தாண்டி நடக்கிற சில சம்பவங்கள், இதெல்லாம் வந்து ஒரு அமானுஷ சக்திகள் நம்பிக்கையின் அடிப்படையில் பேசப்படுதுன்னு செயல்படுத்தப்படுகின்றன. ரைட்டு. அப்படி பார்க்கும்போது துலாம் ராசி அப்படின்னம்னா, ராசிங்கிறது மனம் உடல். மனித வாழ்க்கைக்கு உடலும் மனமும் தேவைப்படுது. சரியா நேரில் நல்ல மனம் இருந்தால் தான் நம்ம உடல் நல்லபடியாக செயல்படும். ஓகே, மனமே சகலும் காரணம் என்பார். அதனால் ராசிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதைத்தான் மதிங்கிறோம். மதினா என்ன, சந்திரன் அர்த்தம். சந்திரன் என்ற இடம் தான் துலாம் ராசி. துலாம் ராசி டெஃபினேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரன் என்ற இடம் துலாம் ராசி. சந்திரன் சித்திரை 3ஆம் 4ஆம் பாதத்தில் இருந்தார்னா துலாம் ராசி, சுவாதியில் நின்னா துலாம் ராசி, விசாகம் 2ஆம் பாதத்தில் இருந்தார்னா துலாம் ராசி. ஸோ சந்திரனுக்கு வந்து ராசி மண்டலத்தில் அந்நேரம் இடம் கொடுக்குற ஒரு அமைப்பு தான் ராசி. அவர் சுற்றிட்டு வருவார், 2.5 நாளுக்கு ஒரு தடவை சுற்றிட்டு வருவார். துலாம் ராசிக்கு வரும்போது துலாம் ராசி. ரைட்டு. துலாம் ராசி எப்படி சார் அப்படின்னோம்னா, துலாம் ராசி சுக்கிரனுடைய மூலத்திருகோண வீடு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு ராசி இருக்குது. அதில் சுக்கிரனுக்கு 2 ராசி இருக்குது, துலாம் ரிஷபம். அதில் துலாம் வந்து ஒரு ஆண் ராசி, மூலத்திரிகோண ஆட்சி. அவர் வந்து மூலத்திரிகோண ஆட்சி பட்டு ஜம்முன்னு உட்காருவார். ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் பட்டு உட்காருறது வந்து நல்ல அமைப்பு தான். அந்த அமைப்புக்கு சொந்தக்கார ராசி வந்து துலாம் ராசி. காற்று ராசி, மேற்கு ராசி. துலாம் ராசி வந்து மேற்கு பக்கத்தை குறிக்கிற ராசி. சரியா நேர்களே? அதனால் வந்து துலாம் ராசி நேர்கள் மேற்கு பக்கம் உள்ள தெய்வங்களை வழிபடலாம். மேற்கு பக்கம் யார் சார் அப்படின்னம்னா, மேற்கு நோக்கி இருக்கிற தெய்வம் வந்து பார்த்தா சனீஸ்வர பகவான் தான். நவக்கிரகங்களே மேற்கு நோக்கி இருப்பார். சனீஸ்வர பகவான் உடைய அம்சம் கொண்ட கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயப்பன், 18ஆம் படி கருப்பசாமி, சாஸ்தா, ஐயனார், இப்படி சில காவல் தெய்வங்களை வழங்கலாம். அவங்களாம் வந்து சனி பகவானுக்கு அம்சம் கொண்ட கடவுள்கள். ஆஞ்சநேயரை வழங்கலாம். இது வந்து அந்த ராசியினுடைய திசைக்காக. இதுபோக நிறைய இருக்குது, லக்கணம்னு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து ராசிக்குள்ள கடவுளையும் வழங்கலாம், லக்கணத்துக்குள்ள கடவுளையும் வழங்கலாம். அப்பப்போ தசாபுத்தி நடக்கும், அதுக்குள்ளே கடவுளையும் வழங்கலாம். அதாவது நேரம் பார்த்து செய்யணும், அதான் சூட்சுமம். பிரச்சனைக்கு தீர்வு காணணும், அப்போ தான் அந்த பிரச்சனை தீர்வாகும். ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கடவுள் திருத்துருவார். அதனால தான் லக்கணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ராசிக்கு வந்து மகாலட்சுமின்னு சொல்கிறேன் நான், ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு அடைக்கிறோம் போட்டு வருவது நல்லது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமை உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிழமைகளை வந்து வெள்ளிக்கிழமை, ஓரையில் வந்து சுக்கிர ஓரை. நீங்கள் ஒரு நல்ல காரம் பண்ணினீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் பார்த்து சுக்கிர ஓரையில் பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரியா? அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள், ராசிக்குள்ள கிழமை, ஓரை, இந்த தொகுப்பெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, துலாம் ராசியில் நீங்கள் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு உண்டான கிரகத்துடைய தெய்வ வழிபாடு, அப்புறம் அந்த லக்கணத்துக்கு உண்டான அவயோகி. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, மேச லக்கணத்துக்கு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு லக்கணத்துக்கு ஆகாத கிரகத்துடைய கடவுள். இது 2ஐயும் வழிபாடு பண்ணணும். நமக்கு அனுக்கிரம் என்ற கடவுள், நமக்கு வந்து எதிர்த்தரப்பில் இருக்கிற கிரகத்துடைய அதிபதியான கடவுள். இந்த 2 கடவுளையும் மறக்காமல் வழிபாடு பண்ணணும். அதுபோக ராசியுடைய அமைப்பு மேற்கு, காற்று ராசி. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான சில அதி தேவதைகள் வழிபடலாம், சரியா? ஓகே, ரைட்டு. இப்போ வந்து துலாம் ராசியை எடுத்துக்கிடுவோம். துலாம் ராசிக்கு மேச லக்கணத்துலேருந்து வருவோம், ஏன்னா மேசம் தான் முதல் வீடு.
இப்போ துலாம் ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. வீடியோவில் வந்து கொஞ்சம் கூட இருக்கு நேர்களே, ஆனால் இது பிரயோஜனமான வீடியோ. இந்த பலன்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நானும் பலன்கள் நிறைய சொல்கிறேன். அது கோச்சார அமைப்படி பலன் சொல்கிறேன். இருந்தாலும் ஜனன ஜாதகம் தான் முக்கியம். இதுதான் வந்து பேஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு எல்லா பலன்களும் நடக்கும். இந்த கோச்சார பலன்கள் வந்து இதுக்கு தான் மேட்ச் ஆகும். சரியா? லக்கண ரீதியாக தான் மேட்ச் ஆகும். அதெல்லாம் ஒரு ஜோதிடர் வந்து பார்த்து சொல்லணும். கோச்சாரத்துக்கு பலன்கள் சொல்கிறேன் சார்னு அப்படியே சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தீங்க, அந்த லக்கணத்துக்கு உண்டான கிரகங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து அரைவு பண்ணி தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணாதிபதி செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னா மிதுனத்தில் இருக்கிறார், வக்கரகதியில் இருக்கிறாரு. நல்லா இல்லை. அவர் வந்து 27ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா நல்லா இருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து துலாம் ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 27ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில நல்ல பலன்கள் நடக்கும். லக்கணாதிபதி வலுப்படுறாரு. அவர் வந்து லக்கணத்துக்கு 1-8 கூடியவர். அப்போ அவர் எப்படி மேட்ச் ஆகிறாருன்னா, லக்கணத்துக்கும் ராசிக்கும் எப்படி மேட்ச் ஆகிறாருன்னா, லக்கணத்துக்கு வந்து 1-8 கூடியவர், ராசிக்கு வந்து 2-7 கூடியவர். அப்படி காம்பினேஷனில் பலன் சொல்லணும். சரியா? ஒரு செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா அவர் லக்கணத்துக்கு வருவார், ராசிக்கு வருவார். அந்த 2 வீட்டுக்குமே 2 ராசி லக்கணம், அதுபோல் அவர் சம்மந்தப்பட்ட வீடு 4 வீட்டுக்குமே பலன்கள் எடுத்து சொன்னால் தான் செவ்வாயோட பலன்கள் வந்து உங்களுக்கு தாக்கலாம் கரெக்டாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலன் சொல்லணும். ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்லும்போது ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து பலன் சொல்லணும். அந்த ராசி, அந்த ராசியாதிபதி, அந்த ராசிக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அது எந்த லக்கணத்துக்கும் வருதோ அதெல்லாம் தொகுத்து பார்த்து தான் சொல்லணும். ஓகே நேர்களே, இப்போ வந்து நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய அம்சம். அதனால் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிடணும். சரியா நேர்களே? முருகஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. முருகனுடைய அனுக்கிரம்பட்ட நவக்கர ஸ்தலம் அப்படி பார்த்தோம்னா அங்கார பகனுடைய ஸ்தலம் தான். அதனால் நீங்கள் எங்கே போகலாம்னா வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம். வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்கே முத்துக்குமாரசாமி இருக்கிறார். அவர் அருள்பட்ட அங்கார பவனை வழிபாடு பண்ணலாம். வைத்தீஸ்வரன் கோயில் சிவனோட கோயில் தான். சரியா நேர்களே? வைத்தீஸ்வரன் தையல் நாயகி அங்குள்ள மூலவர் பேர். அடுத்து வந்து தெற்கு பக்கம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நவதிருப்பதி, நவகைலாம் அங்கேயும் போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க எங்கே 3 இடத்துக்கும் போகலாம். சரியா? நவகைலாயம், திருப்பதி, அடுத்து வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இங்கே போகலாம். மேச லக்கணத்தில் பிறந்தவங்க. நவகைலாயம் அப்படி எடுத்துட்டோம்னா செவ்வாய் பவனுக்கு கோடாங்கநல்லூர் அங்கே உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். நவத்திருப்பதியில் வந்து பெருமாள் தான் இருப்பார். பெருமாளே வந்து நவக்கிரகமாக அங்கே காட்சி கொடுப்பார். பெருமாள் கோயிலில் வந்து நவக்கிரகங்கள்லாம் இருக்காது. ஸோ பெருமாள் மூலவர் கும்பிட்டாலே போதும். நவத்திருப்பதியில் வந்து திருக்கோளூரில் வந்து வைத்தமாநிதி பெருமாள் இருக்கிறார். அங்கே அவர் வழிபாடு பண்ணலாம். ஓகே நேர்களே, இது வந்து மேச லக்கணத்துக்கு. அதுபோக மேச லக்கணத்துக்கு அவையோகி இருக்கிறார். அவர் யார் சார்னா புதன் தான். இப்போ வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ துலாம் ராசியில் புதன் திசை நடக்கிறவங்களுக்கு பெருமாளை தான் கும்பிடணும். பொதுவாக பெருமாளை கும்பிட்டா நல்லபடியாக இருக்கும். அதுபோக மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் பெருமாளை கும்பிடலாம். ஏன்னா பெருமாளை கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை வராது. ஏன்னா அவர் தான் மேச லக்கணத்துக்கு அவயோகி, ஆகாத கிரகம். ஒரு லக்கணத்துக்கு வந்து 3 பேர் இருப்பாங்க, சுபர், அசுபர், யோகர். அதுபோக அவயோகர். ஸோ 4 பேர் சம்மந்தப்படுவாங்க. அவயோகரை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நான் அதை கண்டுக்க சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஆகாதனோட கை தாழ்ந்து விட்டுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வராமல் இருக்கணும் நமக்கு. அப்போனா அந்த சம்மந்தப்பட்ட கிரகத்துடைய கடவுளை வழங்குறது ரொம்ப சிறந்தது தான். வாழ்நாளில் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் போதும். இப்போ நான் வந்து மேச லக்கணத்துக்கு 3 கோயில் சொன்னேன். நான் அந்த 3 கோயிலுக்கும் வந்து ஏதோ ஒரு கோயிலுக்கு வாழ்நாளில் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. துலாம் ராசியில் மேச லக்கணத்தை பிறந்தவங்க நான் சொன்ன 3 கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், கோடங்கநல்லூர், திருக்கோயிலூர், இந்த 3 கோயிலுக்குமே வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த பிறவியில் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதும். அதுபோக இந்த அவயோகி கிரகம் புதன் மேச லக்கணத்துக்கு பெருமாளை கும்பிடணும். புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடணும். மாதம் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வரையே வராது. பெருமாள் வழிபாடு மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்து ரிஷப லக்கணம். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்கிறேங்க, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து இந்த ராசி பலன் கேட்கணும், பரபரப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மைண்டில் கேட்காதீங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான். முழுக்க வந்து உங்களுடைய விதி, மெதி, கதி. விதிங்கிறது லக்கணம், மதிங்கிறது ராசி, கதிங்கிறது தசாபுத்தி. இந்த 3க்கும் தொடர்புள்ள இறை வழிபாடை சொல்கிறேன். சரியா? தெய்வத்தினுடைய அம்சம் உங்களுக்கு எப்படி புரிந்து வருதுன்னு அதை சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து வாழ்நாள் முழுக்க பயன்படும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள், இனிமேல் பிறக்க போகிறவர்கள் எல்லாத்துக்குமே பயன்படும். துலாம் ராசின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ அப்படியே இருக்கும். இந்த பலன்கள் அப்படியே நிற்கும். ரைட்டு. அடுத்து ரிஷப லக்கணம். துலாம் ராசி ரிஷப லக்கணம் இது ஒரு சஷ்டாச அமைப்பு. பொதுவாக துலாம் ராசி ரிஷப லக்கணம் லக்கணாதிபதி ராசியாதிபதி ஒன்றா வந்தாலுமே இவங்க முன்னுக்கு முன் முரணாக இருப்பாங்க. நல்ல ஒரு கோயின்சேஷன் ஆகாது.
சரியா? ராசிக்கு லக்கணத்துக்கு தொடர்பை பார்த்தாலே சில பலன்களை சொல்லலாம். இவரெல்லாம் தூரதேசத்தில் இருப்பாங்க. சரியா? தூரதேச அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் உத்தியோகத்தில் எல்லாம் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. உத்தியோகத்தோட உத்தியோகமாக வேலை வைப்பாங்க. இந்த துலாம் ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க. ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யார் சார் அப்படின்னம்னா மகாலட்சுமி தான். சரியா? பெருமாள் வழிபாடு தான். பெருமாளையும் கும்பிடலாம், மகாலட்சுமியும் கும்பிடலாம் ரிஷப லக்கணத்துக்கு. சரி சார், சுக்கிர வழிபாடு. ரிஷபராசி வந்து ரிஷப லக்கணம் வந்து சுக்கிரனுடைய வழிபடம். சுக்கிர வழிபாடுக்குள்ள ஸ்தலங்கள் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சனூர் போகலாம். கஞ்சனூர் டெல்டா மாவட்டத்தில் இருக்குது. டெல்டா மாவட்டம்னா என்ன? இந்த சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் அந்த ரூட்டில் உள்ள இடங்கள்லாம் டெல்டா மாவட்டங்கள். அங்கே வந்து கஞ்சனூர் போகலாம். நவ கைலாசத்தில் வந்து சேர்ந்தமங்கலம், நவ திருப்பதியில் வந்து தென் திருப்புரை, இந்த இடத்துக்கு போகலாம். சரியா நேரில் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போகலாம். எனக்கு இங்கெல்லாம் போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாள் கோவிலுக்கு போகலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போகலாம். நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சுக்கிரனுடைய அனுக்கிரத்தை பெற்றவர்கள். இவர்கள் வந்து மகாலட்சுமி தாயை கும்பிடணும். மகாலட்சுமியுடைய அனுக்கிரம் கிடைக்கணும். இப்போ பெருமாள் கோவிலுக்கு தான் போகணும். அதுபோக வந்து ரிஷப லக்கணத்துக்கு அவயோகி யார், ஆகாத கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். ரிஷப லக்கணம், துலாம் ராசி ரெண்டு பேர்த்துக்குமே ஆகாதவர் குரு பகவான் தான். சரியா? சாத்தாஸ் எதிரி. ராசி லக்கணத்துக்கு ரெண்டுக்குமே நல்லது செய்ய மாட்டார். ஸோ அவருடைய அனுக்கிரம் பெறணும் அப்படின்னம்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். மாதத்துக்கு ஒரு தடவை சிவன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி விளக்கு போட்டு வந்துடுங்க. சரியா? இதை தொடர்ந்து செய்யணும். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்யணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்பப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா கூடுதலாக பார்க்கப்படுகிறது. நன்மைகள் நிறைய கிடைக்கும். அதாவது நம்ம ராசி லக்கணத்துக்கு எந்த தெய்வங்கள் வந்து உகந்ததாக இருக்கோ அந்த தெய்வங்களை அடிக்கடி நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணணும். அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தோம்னா நல்லபடியாக இருக்கும். கிரகத்துக்குன்னு சில ஸ்தலங்கள் இருக்குது, அதை வந்து ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் இந்த பிறவியில். அடுத்து மிதுன லக்கணம் வந்து நல்ல அமைப்புங்க. துலாம் ராசி மிதுன லக்கணம் ஒரு கோணம். மிதுன லக்கணம் துலா ராசியில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, அருமையாக இருக்கும். சரியா? இவங்க வந்து மிகச்சிறப்பாக இருப்பாங்க. குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும், பிள்ளைகளால் உள்ள ஏற்றம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணம் துலாம் ராசி ரெண்டு கூடைவன் வந்து 5ஆம் இடத்துல இருப்பான். நல்ல அமைப்பு, பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கிடைக்கும், பிள்ளைகளால் பெரிய புகழ் பெறுவாங்க, பிள்ளைகள் குடும்பத்துக்கு அடக்கமாக இருப்பாங்க. இப்படி பலங்கள் சொல்லலாம். ராசி லக்கணத்தை வச்சே பலங்கள் நிறைய சொல்லலாம். நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். துலாம் ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள், அதுக்கேற்ற திசா புத்திகள், அதை ஒரு தனியாக ஒரு டாப்பிக்காக போடுறேன். நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆமாம் சார் எனக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். அடுத்து வருகின்ற காலத்தில் போடுவேன். இந்த நேரத்தில் வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நம்ம ரிட்டன் வியூவர்ஸ் திரும்பி பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நமஸ்காரம். உங்களுக்கு எது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சில பேர் வந்து பிறந்த குறிப்பெலாம் அனுப்புகிறாங்க. அது நிறைய வந்துச்சுன்னா என்னால் செலக்ட் பண்ணி தான் போட முடியும். சில நேரங்களில் எனக்கு நேரம் கிடைக்கணும். இன்றைக்கி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வீடியோ பேசுகிறேன். 8:30 மணிக்கே உட்காந்துட்டு வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஓய்வு கிடையாது நமக்கு. எல்லா நேரமே ஜோதிட தகவல் தான். ஜாதகம் பார்க்கணும், சேனலுக்கு பேசணும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. இந்த வீடியோ நைட்டில் தான் வரும், இருந்தாலும் இரவில் விநாயகர் பெருமானை நினச்சிட்டு தூங்க போங்க. இப்படி நிறைய நமக்கு வந்து இந்த ஆச்சார அனுசாசனங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஓய்வும் தேவைப்படுது. சரியா நேர்களே? நானும் ஒரு மனுஷன் தானே, சுகதுக்கங்களுக்கு அடிமையானவன் தான், உணர்ச்சிகளுக்கு அடிமையானவன் தான். ஸோ எனக்கும் சில காரியங்கள் இருக்குது. காரியம் ஒன்று இருக்க போய் தான் மனிதனுடைய வேலையை இது நடந்துகிட்டு இருக்குது. காரியம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் மனிதன் இயங்குறான், இலக்கை நோக்கி நடந்துகிட்ருக்கிறான். அது மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி தான். ஸோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்து கொடுப்போம். சரியா நேர்களே? ஒரு கட்டணம் இருக்குது, அந்த கட்டணத்தை சொல்லுவேன், நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். கொஞ்சம் டைம் ஆகும், நிறைய நேரம் அணுகிறாங்க. அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டீட்டெயிலை சொல்லுவேன். ஓகே. இருப்பினும் போதி ஜோடத்திலிருந்து நாங்கள் வந்து வீடியோவில் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எல்லா ராசிக்கும் போடுவேன், துலாம் ராசிக்கும் ஒரு சைக்கிளை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அடுத்து வந்து கடகலக்கணம், துலாம் ராசி கடகலக்கணம். இது ஒரு அருமையான அமைப்புங்க, ஒரு பெருங்கேந்திரம், விஷ்ணு சக்கரம். சரியா? கடகலக்கணம் துலாம் ராசியில் பிறக்கிறதுக்கு மாதமும் செய்ய வேண்டும். அருமையான அமைப்பு. சந்திர சுக்கிரர்கள், அருமையான அமைப்பு. மனம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு, மனதாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பாங்க, தாயுலம் கொண்டவர்களாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அருமையாக இருக்குது. தொழில் நல்லா பண்ணுவாங்க, வெளிநாடு தொடர்பு இருக்கும், வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ துலாம் ராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களாம் தொழில் பண்ணுறதுக்குன்னு பிறந்தவர்கள், நல்ல சாத்தியமாக தொழில் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடகலக்கணம் சந்திரனுடைய லக்கணம். ஸோ சந்திரன் ஆதிக்கமுள்ள கோயில்களுக்கு போகணும்.
சந்திரனுக்கு ஆதிக்கம் உள்ள கோயில் எது சார் அப்படின்னா திங்களூர். அடுத்து வந்து நவ கைலாசத்தில் வந்து சந்திரனுக்கு வந்து சேரன் மாதேவி. நவ திருப்பதியில் வந்து நத்தம். இந்த 3 இடத்துக்கு போகலாம். திங்களூர், சேரன் மாதேவி, நத்தம், இந்த 3 இடத்துக்கு போகிறது நல்லது. நத்தம்ங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்த நவ திருப்பதி நவகைலாம் ரெண்டுமே வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் அடங்கிய அந்த பார்டரில் இருக்குது. தாமிரபரணி ஆகத்தில் ஒரு புறத்தில் இருக்குது. சரியா? இந்த நவ திருப்பதி நவ கைலாயம் இதில் வந்து நவ கைலாயம் வந்து அகத்தியரோட ஸ்ரீடர். அதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில்கள். அகத்தியர் எந்த காலத்தில் வந்தார்? சங்ககால புலவர் அகத்தியர். அகத்தியருடைய சீடர் தான் அந்த தாமிரபரணி ஆற்றுல இந்த நவகைலாயத்தை உருவாக்குனார். ரொம்ப புராதனமானது. நவ திருப்பதி வந்து ஆழ்வார்கள் உருவாக்குனது. மதுரகவி ஆழ்வார்கள், நம்மாழ்வார்கள், இப்படி ஆழ்வார்களால் உருவாக்கப்பட்ட இடம். அதுக்கு பின்னாடி நவ திருப்பதிலாம். ஸோ எல்லாமே வந்து முக்கியமான ஸ்தலங்கள் தான். ஆழ்வார்கள் நாயன்மார்களால் பதியம் பாடிய ஸ்தலங்கள் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கடக லக்னத்துக்கு அவயோகி யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி மிதுன லக்னத்துக்கு அவயோகி சொல்லலை, நான் கொஞ்சம் மன்னிக்கணும். மிதுன லக்னத்தில் சேர்ந்தவங்க கேட்டுக்கோங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவயோகி வந்து செவ்வாய் தான். சரியா? அதனால் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க. மாதம் ஒரு தடவை முருகன் கோயில் போட்டு வந்துடுங்க. துலாம் ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க மாதம் ஒரு தடவை முருகப்பெருமானை கும்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் போனீங்கன்னா சிறப்பு. அடுத்து கடக லக்னத்துக்கு அவயோகி வந்து சனி பகவான் தான். சனி பகவானை கும்பிடணும்னா நவக்கர சன்னதியில் போய் கும்பிடலாம். இல்லைன்னா அவருக்கு உண்டான கிரகங்கள் ஐயப்பன், 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், இந்த தெய்வங்களை கும்பிடலாம். சரியா நேர்களே? அனுமாரையும் கும்பிடலாம். ஸோ கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் மாதம் ஒரு தடவை இந்த தெய்வத்தை கும்பிட்ருங்க. கும்பிட்டிங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகாது. அதுபோக இந்த 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தம சனிலாம் வரும்போதும் பிரச்சனை பெருசாக இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு இடைவிடாமல் இறைவனை நமஸ்கரிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, இறைவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கோமோ, அவன் சன்னதிக்கு அடைக்கிற போகிறோமோ, அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இறை நாமத்தை பிடிச்சிக்கணும், அவன் பொறுப்பாகத்தை பிடிச்சிக்கணும். சிக்கன் பிடித்தேன் சிவனுடைய கால்களை அப்படின்னு சொன்னபோது நம்ம சிக்கன் இறைவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா எந்த சிக்கலும் வராது. நம்மளுடைய இதில் தான் இருக்குது. பயபக்தியோடு சாமி கும்பிடணும், வேண்டா வெறுப்போடு சாமி கும்பிடணும், தெளிந்த உள்ளத்தோடு சாமி கும்பிடணும். நம்ம அவர்கிட்ட கும்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அவர்கிட்ட போய் நின்னாலே போதும், நம்மளை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் தெரிய போய் தான் அவர் இறைவனாக இருக்கிறாரு. எனக்கு அதை கூட இதை கூட இதெல்லாம் கேட்க வேண்டாம். அவர் சன்னதிக்கு போவாங்க, அவர் நாமத்தை சொல்லுங்கள், அவ்வளோதான். முருகன் கோயில் போனாலும் முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா நேரில் உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள். ஒன்றும் தெரியலனா ஓம் சரவண பவான்னு ஒரு 21 தடவை சொல்லுங்கள். முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகையா போற்றி, தேவசேனா போற்றி, சிவசுப்ரமணிய கடலே போற்றி அப்படின்னு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? முருகனுடைய நாமம் நிறைய இருக்குது. சரியா நேரில் கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல், விஜயவேல், தனியவேல், குமாரவேல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த நாமத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் துலாம் ராசி. இது ஓரளவு பரவாயில்ல, ஒரு மத்தியம பலனை கொடுக்கும், லாபமாக இருக்கும். இவங்களாம் அரசியல்வாதியில் பெரிய லெவலாக இருப்பாங்க, அரசியல் தொடர்பில் இருப்பாங்க, அரசாங்க வேலைக்கும் போவாங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க. துலாம் ராசியில் வியாபாரத்துறையில் பெருசாக இருப்பாங்க. பெரிய பெரிய வியாபார மெர்ச்சன்ட், பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணுறவங்களாம் இந்த சிம்ம லக்கணத்தில் தான் இருப்பாங்க. ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துலேயே உலகத்தை ஆளுவாங்க. வியாபாரம் ட்ரேடிங்கில் பெரிய கெட்டிக்கார புள்ளியாக இருப்பாங்க. இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அம்சமுள்ள கோயில்கள் அப்படி பார்த்தோம்னா, லக்கணாதிபதி சூரியன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர், ஆத்மகாரகன். லக்கணத்துக்கு பொதுவாக எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு உள்ள கிரகம் வந்து சூரியன் தாங்க. நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ரிஷப லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்துக்கும் உள்ள ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் வந்து சூரியன் தான். ஏன்னா அவர் தான் ஆத்மகாரகன். சரியா நேர்களே? ஒளிக்கு சொந்தக்காரன் சூரியன் தான். இந்த பிரபஞ்சத்தில் ஒளின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதோடைய இருப்பிடம் சூரியன் தான். சூரியன்கிட்ட இருந்தால் எல்லாருமே ஒளியப்படுறாங்க. எல்லா கிரகங்களுமே யாராக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கிரகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒளியை வழங்குறவர் வந்து சூரிய பகவான் தான். அப்பேற்பட்ட சூரிய பகவான் வந்து சிம்ம லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு. சூரியனார் கோயிலுக்கு போகலாம். சூரியனார் கோயில், சூரிய நாராயணர் கோயில், சூரியனார் கோயில்னு சொல்லலாம். டெல்டா மாவட்டத்தில் தான் இருக்குது சிவன் கோயில். அடுத்து வந்து நவ கைலாசம், பாபநாசம், செய்த பாவம்லாம் நாசமாயிரும் அங்கே போனீங்கன்னா. அடுத்து வந்து நவ திருப்பதியில் வந்து ஸ்ரீ வைகுண்டம். ஸ்ரீ வைகுண்டத்தில் தான் பெருமாள் இருக்கிறார். வைகுண்டத்தில் தான் பெருமாள் இருக்கிறாரு. 2 இடத்துக்கும் போகலாம். சரியா? சவுத்தில் வந்து ஸ்ரீ வைகுண்டம் நவ திருப்பதியில் இருக்குது. நவ கைலாசம் வந்து பாபநாசம், டெல்டா மாவட்டத்தில் சூரியனார் கோயில். இது வந்து சிம்ம லக்கணத்திற்கு.
சிம்ம லக்கணத்துக்கு அவயோகி யார் சார்? சிம்ம லக்கணத்தை ஆகாதவர் யார்? சனி பகவான் அவயோகி. ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க சனி பகவானை வணங்கணும். சனி பகவானை வணங்கணும்னா அவருக்கு அதிதேவதைகள் யார் அப்படி பார்த்தோம்னா அதுக்கு உண்டான கடவுள்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். ஐயப்பன், 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், அனுமர், ஆஞ்சநேயர், இந்த 4 தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை வழங்கலாம். சனிக்கிழமை போய் கும்பிட்டு வருது சால சிறந்தது. ஸோ ஒரு லக்கணம் ஒரு ராசிக்கு வந்து ஒரு 2-3 விதமான கடவுள்களை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா நேர்களே? அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. வருகின்ற வினையெல்லாம் பனிப்போல போயிடும். தலைக்கு வரதெல்லாம் தலைப்பையோட போயிடும். எந்த சிக்கலும் இல்லாமல் வாழலாம். இது செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. இது செய்ய தெரியாதவங்க, இதிலேருந்து அந்த கரெக்டாக அதை செய்ய முடியாதவங்க தான் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. இப்படி செய்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் பெருசாக பாதிக்காது, அப்படி பட்டுட்டு போயிடும். சிலர் ரொம்ப சிக்கலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வழிபாடு கம்மியாயிரும். இந்த பிரிவில் நம்ம எந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரம் வழிபாடு பண்ணோம்னா அதோட பலன்கள் இப்போ கிடைக்கலனாலும் அடுத்த பிரிவில் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கும், நம்ம பேரம்பத்தியில் கிடைக்கும். சில குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளை நல்லா இருப்பான், பேரம்பத்தி நல்லா இருப்பான், அந்த குடும்பமே நல்லா இருக்கும், அடுத்தடுத்து நல்லா இருக்கும். அப்பா முதலமைச்சர், மகன் முதலமைச்சர், அடுத்த பேரனும் முதலமைச்சர் ஆக போகிறான். இப்படிலாம் நடக்குது, கண் கூட பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஜாதகம்லாம் ராஜ ஜாதகமாக இருக்கும், நல்ல யோக ஜாதகமாக இருக்கும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பாங்க, சிறப்பாக இருக்கும். முக்கியமாக கிரகங்கள், ராஜ கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு, இவங்க 3 பேரும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அரச கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு 3 பேருமே நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, எந்தவித பிரச்சனையெல்லாம் வருவாங்க. சரியா? இதெல்லாம் இருக்குது, 100க்கு 100 உண்மை. உணர்ந்தோம்னா கரெக்டாக இருக்கும். சில விஷயத்தை கண்கூடாவே நம்ம பார்க்குறோம், தமிழ்நாட்டில் நடக்குது. சரியா? அதனால் நம்ம கரெக்டாக காரியங்களை செஞ்சிட்டோம்னா அதோட பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக அதோட பலன் உண்டு. ரைட்டு. அடுத்து வந்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணம் துலாம் ராசி. இது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான். லக்கணத்துக்கு ராசி 2ஆம் இடத்துல இருக்கும், ராசிக்கு லக்கணம் 12ஆம் இடத்துல இருக்கும். பரவாயில்ல, 2ல் சந்திரன் இருப்பார். 11 கூட 2ல் இருக்கனால நல்ல லாபம் இருக்கும். பேசி நல்லா பழைப்பாங்க, பேச்சால நல்ல லாபம் இருக்கும். தொழில் நல்லா பண்ணுவாங்க. குடும்பத்தில் வந்து நல்லா குதூகலமாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னியா லக்கணம் துலாம் ராசி. லக்கணாதிபதி ராசியாதிபதி நண்பர்கள், அது ஒரு வகைக்கு நல்லது தான். சரியா? லக்கணாதிபதி ராசியாதிபதி நண்பர்கள் புதனும் சுக்கிரனும். கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க வந்து புதனுடைய அனுக்கிரம் பெற்றவர்கள். புதனுக்குள்ள கிரகம் கோயில் அப்படின்னோம்னா திருவெண்காடு, அங்கே போகலாம். அடுத்து வந்து நவகைலாயம், தென் திருப்பூரை போகலாம். நவ திருப்பதி, திருப்புளியங்குடி, இந்த 3 இடத்துக்கும் போகலாம். சரியா நேர்களே? அதுபோல் கன்னியா லக்கணத்துக்கு பிறந்தவர்களுக்கு அவயோகி யார் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் தான். அங்கார பகவான், முருகப்பெருமான் கடவுள். அவயோகி கிரகம் வந்து செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கு அம்சமுள்ள தெய்வம் வந்து முருகன். அதனால் கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, நான் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க. மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரியா நேர்களே? அடுத்து வந்து துலா லக்கணம் துலாம் ராசி. ஏக லக்கணம் ஏக ராசி. சாட்சாத் சுக்கிரன் தான் ராசியாதிபதி, அவர் தான். லக்கணாதிபதி அவர் தான். சுக்கிரனுக்கு உண்டான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சனூருக்கு போகலாம். அடுத்து வந்து நவ கைலாயம், சேர்ந்தமங்கலம், நவ திருப்பதி, தென் திருப்பூரை, இங்கே போகலாம். இந்த 3 கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. நான் துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்திருக்கேன் சார், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போயிட்டு வாங்க. ஒரு தடவை இந்த சலசலை போய் உங்கள் காலை மீச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் லக்கணாதிபதி ராசியாதிபதியாக இருக்கிறாரு. அவயோகி யார் சார் அப்படின்னா குருவுனா தட்சிணாமூர்த்தி தான் கும்பிடணும். அதனால் இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மாதம் ஒரு தடவை சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்திக்கு வழக்கு போட்டு வந்துடுங்க, சால சிறந்தது. அடுத்து வந்து விருஷிக லக்கணம். இது வந்து ஒரு மரபு ஸ்தானம். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். சரியா? லக்கணத்துக்கு வந்து 9 கோடி 12ஆம் இடத்துல இருக்கனால தாப்பன் வழி சொத்து கிடைக்காது, தாப்பன் வீட்டு பிரிஞ்சிருப்பாங்க, தாப்பன் வழியில் சில பிரச்சனை இருக்கும், பூர்வீகத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. சந்திரன் நீசமடைவார், நீசமடைய மாட்டார், 12ஆம் இடத்துல மறைவார். சரியா? அப்படி ஒரு அமைப்பில் உள்ள அமைப்பு விருச்சிக லக்கணம் துலாம் ராசி. இது ஒரு நல்ல விதமாக இருக்காது. சரியா? விருச்சிக லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவங்க மேக்சிமம் கஷ்டப்படுவாங்க. சரியா? அப்பன் வழி ஒரு முறையில் பெரிய பிரச்சனை இருக்கும், பெருசாக சாதிக்க முடியாது, வெற்றி அடைய முடியாது. சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். அமாவாசை சந்திரனா என்ன, சூரியனுக்குள்ளே 90 டிகிரிக்குள்ளே இருந்தாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. இந்த அமைப்பில் இந்த இது இருக்கும். அதெல்லாம் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். துலாம் ராசிக்கு எடுத்து பேசணும்னா இப்போ நான் 8:30 மணிக்கு ஆரம்பித்தேன் காலையில், விடிய பேசிகிட்டு இருக்கலாம். பகலும் பேசலாம், நைட்டும் பேசலாம். துலாம் ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கு அசுபர் சுபர் யோகர் அவயோகி, அதுபோக நட்சத்திரம், தசாபுத்தி, அதுக்குண்டான பரிகார வழிபாடு, பலன்கள், ஒவ்வொரு கட்டத்துக்கும் உள்ள பலன்கள், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ நான் ராசிக்கு லக்கணத்துக்கு தான் சொல்கிறேன்.
இன்னும் சொல்லணும்னா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கலாம். எல்லா கிரகங்களையும் எடுத்து அந்த ஆதிபத்திய விசேஷத்தோடு சேர்த்து பலன்கள் சொல்லணும்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க எங்கே சார் போகலான்னா, மேச லக்கணத்துக்கு உள்ள மாதிரி தான். மேச லக்கணத்துக்கு சொன்னால் தான் விருச்சிக லக்கணத்துக்கும். இவங்க வந்து அங்கார பகவான் அம்சம் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். அடுத்து வந்து நவகைலாயம் கோடங்கல்லூர் போகலாம். நவதிருப்பதி வந்து திருக்கோளூர் போகலாம். சரியா நேரில் ரொம்ப சால சிறந்தது. திருக்கோளூர், நவதிருப்பதி, கோடங்கல்லூர், நவகைலாயம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து அவயோகி வந்து புதன் தான். அதனால் பெருமாள் வழிபாடு பண்ணணும். மாதத்துக்கு ஒரு தடவை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருது நல்லது. பெருமாளோட நாமத்தை சொல்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தான் வந்து கெடுதலாக வருவார், அவயோகியாக வருவார். ஸோ இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை நினச்சா நல்லா இருக்காது. சரியா, ஒரு வாரத்தில் சொல்லலாம். ஆமாம் சார், நான் துலாம் ராசி விருச்சிக லக்கணம், புதன் திசை எனக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. நல்லா இருக்காது. சரியா, புதன் திசை சனி புத்தி, புதன் திசை ராகு புத்திலெல்லாம் பிரச்சனை இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உள்ளது தான். அவங்க வந்து பெருமாள் நாமத்தை சொல்லணும். அடுத்து வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணம் துலாம் ராசி. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். லக்கணாதிபதி ராசியாதிபதி எதிரியில் இருந்தாலுமே இது நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8 கூடையவன் 11ஆம் இடத்துல இருப்பார். தூரதேச அமைப்பில் லாபம் இருக்கும். இவங்களுக்கு இருக்கிற இடத்தோட நகண்டு போவாங்க, எதிர்பாராத பணம் வரும். இப்படி சில அமைப்பில் இவங்களுக்கு வந்து திடீர் லக் அடிக்கிறது, ஜாக்பாட் அடிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும். இவங்களுக்கு வந்து யார் சார் கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு லக்கணம் குரு பகவானுக்கு வந்து ஆலங்குடி. சரியா, ஆலங்குடி. அடுத்து நவகைலாசத்தில் வந்து முரப்பநாடில் சிவன் கோயில் இருக்குது. நவதிருப்பதியில் வந்து ஆழ்வார் திருநகரி, அருமையான இடம். நம்மாழ்வாரே வந்து அங்கே குருவாக இருக்கிறார். நம்மாழ்வார் பிறந்த இடம் ஆழ்வார் திருநகர் தான். ஸோ நம்மாழ்வார் வந்து அங்கே வந்து குருவாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவர் தான் வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு இது பண்ணவர். மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரோடைய குரு. அவர் நார்த்தில் இருக்கும்போது தெற்கு நோக்கி வந்துட்டு இருந்தார். அப்போ வந்து தெற்கு பக்கம் ஒரு ஒளி தெரிஞ்சது, ஒரு மரப்பொந்தில். அங்கே வந்து பார்க்கும்போது மரப்பொந்தில் ஒரு உயிர் இருந்திருக்குது. அந்த உயிர் மேலே ஒரு ஒளி. இது ஒரு புராணத்தில் இருக்குது, இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, தெய்வாம்ச பிறந்திய ஜீவனாக இருக்கே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கேள்வி வைக்கிறாரு. செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தே தின்று எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அந்த இது சொல்லிச்சான், அத்தே தின்று அங்கேயே நிற்கும் அப்படின்னு சொன்னதான். அப்படி சொன்ன ஜீவன் தான் வந்து நம்மாழ்வார். சரியா, அதனால் அந்த புளியமரம் அங்கே இருக்குது. புளியமரம் பொந்தில் தான் அவர் இருந்தார். அந்த ஆதிநல்லூர் அந்த ஆழ்வார் திருநரில் ஆதிபெருமாள், அந்த மூலவர் பேர் ஆதிபெருமாள். சரியா, அங்கே இருக்கிற சன்னதி வந்து நம்மாழ்வார் சன்னதி தனியாக இருக்குது, பெருமாளுக்கு சன்னதி இருக்குது, நம்மாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்குது. புளிய மரம் தான் அங்கே உள்ள விருட்சம். அந்த புளிய மரத்தில் வந்து இன்னும் வந்து இது ஏதோ புளிய காய் வந்து பழுக்காது அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு அற்புதம் அந்த கோயிலில் இருக்குது. போயிட்டு வாங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேரில். அடுத்து வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு வந்து அவயோகி யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் தான். உங்கள் ராசிநாதன் தான் அவயோகி வருவார். அதனால் துலாம் ராசி தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க வந்து மகாலட்சுமி வழிபடணும். மாதம் ஒரு தடவை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமிக்கு செந்தாமரப்பு கொடுத்து வணங்கினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். அடுத்து வந்து மகர கும்ப லக்கணம். மகர கும்ப லக்கணத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். சனி பகவான் வந்து துலாம் ராசிக்கு வேண்டிய கடவுள் தான். ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி. மகர லக்கணம் துலாம் ராசியில் பிறந்ததுக்கு மாதமும் செய்ய வேண்டும். அருமையான அமைப்பு, ஒரு பெருங்கேந்திரம். அது மாதிரி கும்ப லக்கணம் துலாம் ராசியில் பிறந்ததும் நல்ல அமைப்பு தான், ஒரு பெருங்கோணம். ஸோ மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருக்குதுலே அருமையான அமைப்பு இந்த அமைப்பு தான். துலாம் ராசியில் பிறந்தவங்க மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சனியும் சுக்கிரனும் சிறப்பாக இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க ராஜயோகத்தோடு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி பார்த்தோம்னா சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து இதாக வராரு. யாராக வராரு? லக்கணாதிபதியாக வராரு. அதனால் சனி பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நீங்கள் வந்து திருநள்ளாறு போகலாம். ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க. அடுத்து வந்து நவ கைலாசம் போகணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்ரீவைகுண்டம், நவ திருப்பதி வந்து திருக்குழந்தை, இந்த 2 ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரலாம். அந்த நவகிரகத்தோட அனுகிரகம் கிடைக்கும். இந்த 2 லக்கணத்துக்கு ஆகாத கிரகங்கள் யார் சார் அப்படின்னா மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அவயோகி வந்து சூரியன். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும்.
துலாம் ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும், இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போகணும், மாதம் ஒரு தடவை சிவன் கோயிலுக்கு போகணும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சந்திர தரிசனம் பண்ணணும், இல்லைன்னா அம்பாலை கும்பிடணும். பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரலாம், பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கலாம் அம்மன் கோயிலில். இதை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காது. கும்ப லக்கணத்துக்கு அவயோகி வந்து சந்திரன், மகர லக்கணத்துக்கு அவயோகி வந்து சூரியன். ஸோ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடு இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவங்க செஞ்சாங்கன்னா மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மகரத்துக்கு அவயோகி வந்து சூரியன், கும்பத்துக்கு அவயோகி சந்திரன், ஆகாத கிரகங்கள். அடுத்து மீன லக்கணம், மீனமும் தனுசும் ஒன்று தான், சரியா? மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இது வந்து ஒரு சஷ்டாச அமைப்பு, நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது, முன்னுக்கு பின் மரணம் இருக்கும். மீன லக்கணத்துக்கும் துலாம் ராசிக்கும் ஒத்தே போகாது. இந்த லக்கண ராசியில் பிறந்தவங்களே இட உடமாக தான் இருப்பாங்க, அது நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து குருவின் அருளை பெற்றவர்கள், குருவுக்கும் சுக்கரனுக்கும் பிடிக்காது, அதனால் சஷ்டாச அமைப்பு. மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஆலங்குடிக்கு போகலாம். அடுத்து வந்து மொரப்பநாடு, நவ கைலாசம், நவ திருப்பதி வந்து ஆழ்வார் திருநகர் தான். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க அவயோகி வந்து சுக்கிரன் தான். மகாலட்சுமி வழிபாடு, மாதம் ஒரு தடவை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமி கும்பிட்டு வரணும். ஓகே நேயர்களே, துலாம் ராசியில் 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான வழிபாடு ஸ்தலங்களை சொல்லியிருக்கிறேன், வேண்டிய கடவுளை சொல்லியிருக்கிறேன். வேண்டிய கடவுளும் சொல்லியிருக்கிறேன், அந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகத்தோடைய கடவுளும் சொல்லியிருக்கிறேன். ரெண்டையுமே செய்யணும், சரியா? நமக்கு விருப்பத்துக்கும் செய்யணும், வெறுப்புக்கும் செய்யணும். செஞ்சுட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், சரியா நேர்களே? அதை முன்னிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் துலாம் ராசியில் கண்டிப்பாக ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. சார் நான் துலாம் ராசியில் பிறந்திருக்கேன் சார், எனக்கு லக்கணம் தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். லக்கணம் தெரியணும்னா பிறந்த தேதி இருக்கணும், தேதி, மாதம், வருடம், பிறந்த டைம், ஏஎம்ஆர்பிஎம், எந்த ஊரில் பிறந்தீங்க, இது 3 இருந்துச்சுன்னா லக்கணத்தை எடுத்துடலாம் ராசி கட்டத்தில். அதை எடுத்து நான் சொல்லுவேன். நிறைய நேரம் கேட்குறாங்க, நான் சொல்லிடுவேன். பலன்கள் சொல்கிறதா கொஞ்சம் கணக்கு பார்க்கணும் இல்லையா? இந்த கட்டத்தை பார்த்து இந்த லக்கணம்னு டைப் பண்ணி சொல்லிடலாம். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும், அது கொஞ்சம் வேலையாகும், சரியா? நமக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால அதை டெக்ஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுது. இது மாதிரி பேசி அனுப்புறது இல்லை, கமெண்ட் பாக்ஸில் அந்த அமைப்பெல்லாம் இன்னும் வரல, வருங்காலத்தில் கூட வரலாம். அது எப்படி வருது கொடுக்குறாங்கன்னு தெரில, அதெல்லாம் வந்து சிஸ்டர் ரிலேட்டடாக வருது, டெக்னாலஜி. அதெல்லாம் யூடியூப்பில் இப்போதைக்கு டெக்ஸ்ட் பண்ணி தான் ரிப்ளை பண்ண முடியும், வாய்ஸ் ரெக்கார்டு கிடையாது யூடியூப்பில், சரியா? கமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் நான் வந்து டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் இந்த தகவலை கேட்டிங்கன்னா என்ன லக்கணம் கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன். சில பேர் ராசி கூட தெரியாது, இங்கே மாதிரி தான் இருக்கிறாங்க, பிறந்த தேதியை கொடுப்பாங்கன்னா என்ன ராசி நட்சத்திரம் கேட்பாங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவேன் நான். ஏன்னா நேர்களுக்கு அதை காட்டில் எனக்கு என்ன வேலை, நேர்களுக்கு செய்கிறதே எனக்கு பெரிய வேலை, உங்கள் தேவைகளை திருப்திப்படுத்துறது தான் என்னோடய வேலை. ஓகே நேர்களே, துலாம் ராசிக்கு வந்து துலாம் ராசியில் பிறந்தவர்கள், இந்தந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் இறைவனோட அருளால் நல்லபடியாக இருப்பீங்க இந்த தெய்வங்களை கும்பிட்டீங்கன்னா, சரியா? ஏன்னா இந்த ஸ்தலங்கள்லாம் வந்து திருச்சிக்கப்பட்டவை, இறைவன் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த வழிபாடு ஸ்தலங்கள். அங்கே போயிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பிரச்சனை தீரும், சரியா? அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவை போயிட்டு வாங்க, நல்ல விதமாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், கோச்சார பலன்கள்லாம் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் பலன்கள் சொல்லவே இல்லை, அந்த வழிபாடு தெய்வங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். துலாம் ராசியோடைய லக்கண ரீதியாக பிறந்தவர்களுடைய கடவுளை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஜனநாயகம் செக் பண்ணுங்கள், அணுகுங்க, தொடர்ந்து பாருங்கள். நானும் தொடர்ந்து வீடியோ போடுறேன், நிறைய தகவல் இருக்குது, அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். ஓகே நேயர்களே.